வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ஒரு பழத்தை வச்சு பாயாசம் செய்ய போகிறோம். இந்த பழம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நல்லா 2 முறை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஜவ்வரிசியை நீங்கள் பாத்திரத்தில் வேணும்னாலும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகி நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா ப்ரௌன் கலராக நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா வறுத்த வேர்க்கடலை கூட சேர்க்கலாம். இந்த பாயாசம் வேர்க்கடலை சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். முந்திரி வறுத்துட்டு மீதம் இருக்கிற நெய்யில் 2 கப் அளவுக்கு பப்பாளி பழத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சாரிங்க, பப்பாளி பழம் சேர்க்கும் போது வீடியோ ஆஃபில் இருந்திருக்குது, நான் கவனிக்காமல் சேர்த்துட்டேன். இந்த பப்பாளி பழத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிட்டு நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பப்பாளி பழத்துக்குன்னு ஒரு வாசனை இருக்கும், அதுவும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் நல்லா வதங்கிட்டு நம்ம ஊற்றின நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் வச்ச ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்துட்டு ஏர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஜவ்வரிசி பாருங்கள், கண்ணாடி மாதிரி சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்கள். 1/4 கப்பு ஜவ்வரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வெந்து வரும் நமக்கு. அடுத்து பப்பாளி பழம் வதக்கணும் இல்லையா, அதே கடாய் தான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் நம்ம அரைச்சிட்டு வந்தால் பப்பாளி பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. பப்பாளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற ஜவ்வரிசி இதோட சேர்த்துடலாம். இது கூட 1லேருந்து 1.5 கப்பு அளவுக்கு சுடு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பாயாசத்தில் பார்த்திங்கன்னா பப்பாளியோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் பப்பாளி பழ பாயாசம் அப்படின்றது. இப்போ சர்க்கரை கரைஞ்சி ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரியை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாயாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி குடிக்கிற பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பப்பாளி பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த பழம் பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவங்க இந்த மாதிரி பாயாசம் வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.